வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் சில பதிவுகளாக பார்த்தோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்லாம் நிறைய யோசித்துட்டோம். அதை பற்றி சில செய்திகள் எல்லாமும் பகிர்ந்துக்கிட்டோம். இன்றைக்கும் எமோஷன்ஸும் பிஹேவியரும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு முதல்ல சொன்னோம். சில பகுதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல வருமா, திருப்தியும் ஹாப்பினஸும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு கூட பேசியிருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் நெகட்டிவ் தாட்ஸ் சிலவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னால் அது பர்சன் ரிலேட்டட், இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு இது நடக்குமா நடக்காதா, நம்ம எப்படி போகிறோமா அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கணுமா, இல்லை நம்ம தனியாக வெளியில் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரோம், இல்லாட்டி போனால் ஒரு வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம், இல்லை போனால் ஒரு காலேஜ் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஏதும் தவறுதல் நடந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற ஸ்மூத்னஸை அது ஹேவயராக ஆக்கிடுமா அப்படின்ற யோசனையினால் நெகட்டிவ் பிஹேவியரா, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்னாலேயே நெகட்டிவ் பிஹேவியரா அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ட்ரிக்கி கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு எதுவுமே நேரம் புரியாது. சிலவங்க இருப்பாங்க, நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கும் இந்த சரியான ஆட்டிடியூடையும் அடல்ட்ஹுட் ஆரம்பிக்கும் போது ஒரு 20 வயசில் துவங்கிட்டா அது 40வது வயசுக்குள்ளே அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்போ மிடில் ஏஜ் வரும்போது எவ்ரிதிங் வில் பி இன் ரைட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இது நம்ம சொல்கிறோமே தவிர நிறைய பேர் இதை காது கொடுத்து வாங்க மாட்டாங்க. இட் வில் கோ அபவ் தேர் ஹெட். தே கேனாட் ஏபிள் டு அதை உள் வாங்கி அதில் இருக்கிற பொருள் தெரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. ஈவன் தோ இஃப் இட் இஸ் தேர் மதர் டங் அதுலேயும் பிரச்சனை இருக்கும். இல்லை நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் பேசுகிறோம் அப்படின்னாலும் அதுவும் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி நாட் பாசிபிள் டு கிராஸ்ப் எவ்ரி சிங்கிள் வேர்ட் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் பிஹேவியரும் ஒன்று தானா அப்படின்னா அது நம்ம சில அனெக்டோட்ஸ் சொல்லி பார்த்தா அதில் நம்மளுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சொல்லி பார்க்கலாம். சில சமயத்தில் இப்போ நம்ம டேபிள் மேலே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் குடிச்சுட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குடித்தா ஒன்றா இருக்கும், ஒரு ½ டம்ளர் குடிச்சிருப்போம், பாக்கி 60% அதில் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். எந்த டம்ளருக்கும் ஃபுல்லாக அந்த பிரிம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, தண்ணி பால் காஃபி எதுவுமே அப்படி குடிக்க முடியாது. ஒரு 70 to 72% அதில் எந்த லிக்விடாகவும் நம்ம ஊற்றி வச்சோமான அதில் 10% அப்படி துளியாக குடிச்சிக்கிட்டே வரலாம். அப்போ 75% இருக்கிற ஒரு தண்ணியில் ஒரு 15-20% குடித்தா பாக்கி இருக்கும் இல்லையா, அது எல்லாரும் பார்த்த உடனே நினைப்பாங்க இப்போ தான் குடிச்சுட்டு வச்சுருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட அதில் பாதி டம்ளர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயம்தான், அது பார்த்த உடனே பாதி டம்ளர் தான் காட்டுறது. ஆனால் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே முழுசாக இருந்திருக்கும், பாதி குடிச்சிட்டு பாதி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன சொன்னோம், பாதி டம்ளர் அளவுக்கு பால் இருக்குது, இட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு. இவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறத காட்டிலும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பழகலாம். இது ஒரே ராத்திரியிலையோ ஒரு ஓவர் நைட்டில் 1 hour ஒரு டேலேருந்து ஒரு மார்னிங் ஒரு என்டையர் ஈவினிங்குள்ளே இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது. ஆனால் இது அப்படி சொல்லி பழகலாம். எங்கே போக போகிறாங்க அப்படின்னு கேட்கறது காட்டிலும் எங்கேருந்து வர போகிறாங்க அப்படி கேட்கலாம். அப்புறம் என்ன படிக்க போகிறாங்க, என்ன படிக்கிறதா இஷ்டம் இல்லையா, நீ இதெல்லாம் பண்ணாட்டா நான் அங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நாளைக்கு நீ ஸ்கூல் போகாட்டா போய்க்கோ அப்படின்னு சொல்கிற அம்மா அப்படின்னு சொல்கிற பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறது, அதை ஸ்கூலுக்கு அழைச்சின்னு போனோம். காலையில் சீக்கிரம் எழும்பினா தான் அதுக்கு எல்லா மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் முடித்து ஒரே ஒரு டிஃபன், ஒரு தோசையோ ஒரு இட்லியோ கொடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சீக்கிரம் தூங்கணும் ராஜா, இப்போவே மணி 7:45 8 o'clock ஆகிடுது, சீக்கிரம் படுத்தா தான் ஒரு 45 minutes 1 hour கழிச்சு உங்களுக்கு தூக்கம் வரும், தூங்கினா தான் கிளம்பி எழுந்து முடியும் தங்கம் அப்படின்னு அந்த ரீசனை சொல்லி லேட்டாக தூங்கினா அதனால் வர காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸையும் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து யூ கேன் கன்வின்ஸ் த சைல்ட் டு கோ டு பெட் பிட் early. அது ரொம்ப சரியான பலனை கொடுக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம சீக்கிரம் படுத்துட்டா ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இல்லாமல் நம்மளால் எழுந்துக்க முடியும்னு அது புரியும். இன்ஸ்டட் அப்படி பேசாமல் நீ இப்போ நான் சொல்ல பேச்சுட்டு பாடலன்னா நீ எப்படியோ ஸ்கூலுக்கோ போய்க்கோ, எனக்கு தெரியாதுப்பா, நீ போனால் போகாட்டி போ அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னால் the child gets in conflict. என்ன பண்ணணும் இப்போது,
ராத்திரிக்கு டிஃபன் சாப்பிட்டுக்கணுமா, இல்லை உடனே போய் தூங்கணுமா? அப்படியே இப்போ இவ்வளோ நாள் விளையாடிட்டு அடுத்த 2வது நிமிஷத்தில் போய் பெட்டில் படுத்துட்டு படுத்துட்டாலும் உடனே தூக்கம் வருமா? இந்த வேவரிங் தாட்ஸ் எல்லாம் நிற்க வேண்டாமா? குழந்தைக்கு அதுக்கு எந்த சொல்யூஷனும் தெரியாது. ரொம்ப பெரியவன் 40 வயசில் இருக்கிற ஆளுங்களுக்கே அது போல் இருந்தால் சொல்யூஷன் தெரியாதுன்னா, குறைஞ்சது 5+ இருக்கிற ஒரு இப்போ தான் ஸ்கூல் திறந்தவுடனே 1ஆம் கிளாஸ் போயிருக்கிற குழந்தைக்கு அது எப்படி தெரியும்? ஸோ தட் பர்டிகுலர் grandmother or if it is being uttered by a mother also, 2 பேரும் grandmother, mother 2 பேரும் they are unfit to do that role. They are not good in their roles. ரெண்டும் ஒன்று தான். ரோலுக்கு இருக்கிற டயலாகை தப்பாக சொல்கிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. இன்ஸ்டெட் they are not convinced the child to go to bed but early. அந்த மாதிரி பேச்சு அப்படி இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் பேசினா அந்த நெகட்டிவில் இருக்கிற ஒரு கனோட்டேஷன்ஸு அதில் இருக்கிற எதிர்மறை விளைவுகளை தான் எடுத்து கொடுக்கும். இன்ஸ்டன்ட் நீங்கள் இப்படி பேசி பாருங்கள், சீக்கிரம் படுத்துக்கணும் தங்கம், மணி 8:15 ஆயிடுச்சு, இப்போவே தூங்கினா தான் 1/2 மணிக்குள்ளே தூக்கம் வரும், சீக்கிரம் எழும்பி பார்க்க முடியும், நாளைக்கு அப்போ தான் சீக்கிரம் எழும்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு அந்த குழந்தைய பழக்கப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளேனா ஃப்ரைடே அன்றைக்கி அதுவே காலையில் 6:15க்கு முழிப்பு வந்துருத்தோம், நான் எழுந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டுட்டு வரோம். இது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸ்பீக் பாசிட்டிவ் டு த சைல்டு, தெருவே அந்த சைல்டும் அது போல் பாசிட்டிவாக பேசும். அப்புறம் சில குழந்தை வந்து இதுக்கு அடிச்சுடுவேன் கிழிச்சிடுவேன், என்ன குழந்தை குட்டி துணி குழந்தை பேப்பரா கந்த பேப்பரா குழந்தை இப்படி கிழிக்க முடியுமா, குழந்தைய என்ன பண்ணணும் கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால், குழந்தைய கிழிக்கிறதுக்கு அவள் ஷீ இஸ் நெய்தர் எ கிளாத் நார் அ பேப்பர், ஷீ இஸ் எ லிவிங் ஹியூமன் பீயிங், ஷீ இஸ் அவர் ப்ரைஸ்லெஸ் பொசஷன். அந்த பொசஷன் குழந்தைய போய் கிழிச்சிடுவேன் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி? ஸோ தோஸ் வேர்ட்ஸ் ஆட் டு பி எஸ்டியூர்ட் இன் யுவர் கான்வர்சேஷன்லேருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்துகிட்டு, தங்கம் அமைதியாரு, சத்தம் போடாத, என் தங்கமாச்சே, டு நாட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, பி காம் அண்ட் குவைட் அப்படி சொல்லி பாருங்கள், ரொம்ப நல்லபடியாக அந்த குழந்தைய வளர்க்க முடியும். ஸோ இது போல் சின்னதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்லாம் பேச படிக்கனா அந்த குழந்தையோட ஒக்காபுலரிலேருந்து அந்த நெகட்டிவ் இல்லாமல் எடுத்து போயிடும். இப்போ நம்ம இது போல் கிழிச்சிடுவேன் குத்திடுவேன் அப்படின்லாம் நம்ம பேசினா கொஞ்சம் கழிச்சு அது வேறு யாரோடையானு பேசும்பொழுது அதுக்கு நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த வார்த்தையெல்லாம் கிழிச்சிடுவோம் கிழிச்சு அப்படின்னு சொல்லும். எதுக்கு அனாவசியமான ஒரு குழந்தையோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும்? இதுக்கு நம்மளுக்கு எந்த ஹோல்டு இருக்குது? even though we are the grandparents, we don't have any such roles, any such hold at all. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்பீக் பாசிட்டிவ்னு சொன்னால் அநேகமாக நேர்மறையாக பேசுகிறதுக்கு மட்டும் தெரியும். இது ஏன் நெகட்டிவ் பிஹேவியரோட இணைகிறது அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.